எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிரமிக்கத்தக்க விஷயத்தோட இன்னைக்கான வீடியோ ஆரம்பிக்கிறேன். இப்போ இது ஒரு உணவு குழாய் அப்படின்னு வைங்களேன். உணவு குழாய் வழியாக உணவு சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிட்ட உணவு இன்ற வயிற்று பகுதிக்குள்ளார போகணும். ஸோ யூஸ்வலாக நம்ம உணவு சாப்பிட்றோம், இந்த வயிற்று பகுதி உணவு ஃபுல்லாக உள்ளே போய் பெருசாகுது. ஸோ இப்போது அப்படி சாப்பிட்ட ஒரு மனிதரை என்ன பண்ணுறோன்னா அவரை அப்படியே தலைகீழாக திருப்புறோம். அப்போ அவரை தலைகீழாக திருப்பும் போது என்ன ஆகும், அப்படியே ஸ்டொமக் மேலே வந்துடுது. ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழாய் கீழே போயிடுது. அப்படி போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த பலூன், அதாவது இந்த வயிற்று பகுதியிலேருந்து உணவு கீழே இந்த டியூபுக்குள்ளே வருது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. சரியா? இது நார்மலாக இந்த டியூபு பலூனுக்கு பொருந்தும். ஆனால் நம்ம உடம்புக்கு இது பொருந்தாது. நம்ம உடம்புக்கு அப்படி உணவு சாப்பிட்ட ஒரு மனிதரை நீங்கள் திருப்பினீங்கனாலும் இந்த வயிற்றிலிருந்து திரும்பி இந்த ஈசோஃபேகஸ்ங்கிற உணவு குழாய்க்குள்ளார வராது, உணவு வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த வயிற்று பகுதிக்கும் இந்த உணவு குழாய்க்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம உணவு வயிற்றுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது அப்படியே இறுகிக்கும். இதுதான் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர், LESன்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் எதனால் ஆனது? தசைகளால் ஆனது. இந்த தசைகள் அப்படியே கவ்வி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி உணவு இங்கே வராமல் பார்த்துக்கும். எதுக்காக இந்த ஸ்ப்ரிங் முக்கியமாக தேவைன்னா, உங்கள் வயிற்று பகுதி இருக்கு பாருங்கள், இதில் நிறைய அமிலம் இருக்குது, ஆசிட் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஆசிடு. pH 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆசிட் இந்த வயிற்று பகுதி தாங்கும். ஏன்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப கடினமாகவும் திக்காகவும், அதே சமயம் எலாஸ்டிக் தன்மை அதிகமாகவும் இருக்கும். அதனால தான் நீங்கள் பிடிச்ச உணவு ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா வெளுத்து கட்டுவீங்க. அப்படி வெளுத்து கட்டும்போது அதை தாங்கக்கூடிய தன்மை உங்கள் வயிற்றுக்கு இருக்குது. ஏன்னா அந்த வயிறு விரிவடையுது. ஆனால் இந்த உணவை உள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயிறு மாதிரி இந்த குழாய் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. இந்த குழாயோட தசைகள், வால், அந்த செவுறுகள்லாம் ரொம்ப மெல்லிதான தசைகள். இந்த வயிறு மாதிரி கடினமான தசைகள் கிடையாது. அதனால தான் ஆசிட் திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈசோஃபேகஸ்ங்கிற உணவு குழாயோட தசைகளை பாதிக்கும். இன்னும் கொடுமை என்னென்னா, ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங்கு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா, அப்போது இந்த வயிற்றிலிருந்து இந்த உணவு குழாய்க்கு ஆசிட் வந்துச்சுன்னா, இந்த ஆசிட் இன்னும் மேலே வரும்போது அது நம்ம பல்களை கூட பாதிக்கும். பல்களில் அரிப்பை ஏற்படுத்தலாம், அமிலம். அதே மாதிரி அது சம்டைம்ஸ் நம்ம நுரையீரலுக்குள்ளார இப்படி உணவு குழாய் வழியாக வரக்கூடிய அமிலம்ங்கிறது சம்டைம்ஸ் நுரையீரல் பக்கமாக போகும்போது, அதனால தான் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் இந்த GERD சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும். அவங்களுக்குலாம் வீசிங் அதிகமாக வரும். அதிகமாக சாப்பிட்டா அந்த அதிகமாக சாப்பிட்றதுங்கிறது அந்த ஆசிட் ஈஸியாக மேலே வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் லூஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிகமாக புகைப்பிடிக்கிறதுனாலையும் அதிகமாக மது அருந்ததுனாலையும் வரக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆகிறது தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகுது. அதில் ஒரு பிரச்சனை இதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் பண்ணிவிட்டு நீங்கள் புகைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆசிட் திருப்பி மேலே வரும். நீங்கள் மது அருந்திட்டு சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அந்த மதுவும் சேர்ந்து இந்த அமிலமோடு சேர்ந்து இந்த உணவு குழாய்க்குள்ளே வரும். அப்படி வரும்போது தான் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமாக ஈசோஃபேஜியல் கேன்சர், உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான காரணம் புகையும் மதுவும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மற்றவங்களுக்கு, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது புகை மதுலாம் எதுவும் கிடையாது சார் நம்மளுக்கு, இருந்தாலும் இந்த நெஞ்சு எரிச்சல் ஓவராக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க சில வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்ப்ரிங் லூஸாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்களா, வெயிட் ஓவராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் BMI அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க. அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைஞ்சிடுது. ப்ளஸ் குண்டாக இருக்கவங்களுக்கு அந்த தசைகள் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கிறதுனால நாளடைவில் அதிகமான உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த ஸ்ப்ரிங்கை லூஸ் ஆக்கி மேல் நோக்கி உணவை தள்ளக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ அதனால் உங்கள் உடல் எடையை குறைச்சிங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அடுத்த விஷயம், சில மருந்துகள் ஏதாவது சாப்பிட்றீங்களாங்கிறத பாருங்கள். மருந்துகளோட சைடு எஃபெக்டாக இது லூஸ் ஆகிறது நடக்கலாம். என்னென்னா, ரத்த அழுத்தம், BP குறைக்கிறதுக்கான மருந்துகள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். தூங்குறதுக்கான மருந்துகள் ஏதாவது டெய்லி சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். செடேட்டிவ்னு சொல்லுவோம்.
அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுது, நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னா அது ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லிட்டு மனச்சோர்வுக்கு மருந்து சாப்பிட்டீங்கனாலோ, இல்லை இரும்பு சத்துக்கு மாத்திரை சாப்பிட்றீங்கனாலோ, இல்லை பொட்டாசியம் சத்துக்கள் சப்ளிமெண்ட் மாதிரி ஏதாவது பொட்டாசியம் எடுத்துக்கிறீங்க, மாத்திரையாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலோ, இது எல்லாத்துக்கும் மேலே புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்னு ஒரு கிளாஸ் ஆஃப் மருந்துகள் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம வயிற்றில் ஆசிட் சுரப்பு, அமிலம் சுரப்பை குறைக்கக்கூடியது புரோட்டான் பம்ப் இனிபிட்டர். ஆனால் இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் மருந்துகளோட, அதாவது ஓமிப்ரசோல், பேண்டப்ரசோல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேன் 40. ஸோ இதோட சைடு எஃபெக்டாகவே நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தருவோம், இதே ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் தருவோம் புரோட்டான் பம்ப் இனிபிட்டர் மருந்துகளை. எதுக்காகனா ஆசிட் சுரப்பு குறைஞ்சாதான் நெஞ்சு எரிச்சல் குறையுங்கிறதுக்காக. ஆனால் ஆசிட் சுரப்பு குறைக்கும் போது அதோட சைடு எஃபெக்டாக இந்த ஸ்ப்ரிங்கை எலாஸ்டிக் தன்மையை குறைக்கக்கூடியதும் புரோட்டான் பம்ப் இனிபிட்டரோட சைடு எஃபெக்ட் தாங்கிறத ஞாபகம் வச்சு, ரெண்டு கடையில் ஒரு பேலன்ஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, இதுக்கு வந்து பேலன்ஸ் தான். அதாவது எது பிரச்சனைக்குரிய விஷயம், பிபி ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது முக்கியமா இல்லை இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையை குறைக்கிறது முக்கியமா அப்படிங்கிற ரெண்டு கடையில் உள்ள பேலன்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த மருந்துகளை நிறுத்துறதா இல்லை சைடு எஃபெக்டை வேறு வகையில் குறைக்கலாமான்னு பார்க்கணும். இந்த சைடு எஃபெக்டை வேறு வகையில் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து கொஞ்சமாக சாப்பிட்றது, ரொம்ப அதிகமாக சாப்பிடாம நார்மலாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறது. உடனே சாப்பிட்ட உடனே படுக்காமல் வாக்கிங் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவுகள் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு கிராவிட்டி அப்படிங்கிற இயற்கையோட சக்தியை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார உங்கள் வயிற்றை காலி பண்ணிவிட்டு கீழே குடல் பக்கம் போயிடும். ஸோ அந்த வகையில் ஓரளவு நீங்கள் இந்த சைடு எஃபெக்டை குறைக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நடக்கணும். அடுத்த விஷயம், கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்றீங்க. இதுவே வந்து கொழுப்பு கலரில் தான் இருக்குது, கொலஸ்ட்ரால் கலரில் தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது கொழுப்பு கிடையாது, ஒரு விதமான தண்ணியில் சேர்க்கப்பட்ட ஒரு சின்ன கலரிங் ஏஜென்ட்னால இந்த கலர். பட் கொழுப்புகள் அதிகமாக நம்ம உணவில் இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்புகள் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். இந்த ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த கொழுப்புகள்னால ஆல்ரெடி கொழுப்புகளை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அமிலங்களும், அப்புறம் வயிற்றுக்கு கீழே வந்து இன்னொரு பகுதி இருக்குது, அங்கேருந்து நிறைய இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வரும். பாங்க்ரியாஸுங்கன்னு சொல்லக்கூடிய கணைய பகுதியிலிருந்தும், லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் பகுதியிலிருந்தும், பைல் போன்ற இன்னும் கசப்பான பச்சையான ஒரு திரவங்கள்லாம் வரும். அதெல்லாம் எதுக்குன்னா மெயினாக அது வந்து ஒரு சோப்பு நீர் மாதிரி அந்த பைல்லாம். அது வந்து மெயினாக வந்து இந்த எண்ணெய்களை கரைக்கிறதுக்கு எப்படி நார்மலாக துணியில் எண்ணெய் பசை இருக்குன்னா அதை சோப்பு போட்டு நிற்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சோப்பு திரவம் சுரக்குதுன்னா அது அந்த கல்லீரலேருந்து சுரக்கக்கூடிய பைல் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங்கை லூஸ் ஆக்கும். அதனால் கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகள் எடுத்துக்கிறோன்னா அது நிறைய எடுத்துக்கக்கூடாது, அளவோடு எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், சில சமயம் சில உணவுகள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை ரிலாக்ஸ் ஆக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வருது காஃபி, டீ. இதில் இருக்கக்கூடிய கஃபீன் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் காஃபி, டீ குடிக்கிற அளவுகளை குறைக்க வேண்டியிருக்கலாம். அதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும், நெஞ்சு எரிச்சல். சில பேருக்கு சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்கள், இதில் இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஆசிட், இந்த அமிலம் வந்து இந்த நெஞ்சு எரிச்சலை ஏற்படுத்தலாம் ரிலாக்ஸ் பண்ணி. அதனால் சிட்ரஸ் பழங்கள் உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள். முக்கியமாக ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழமோ எலுமிச்சை பழமோ ஒத்துக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்ரஸ் பழங்கள் இந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆகும்போது ஆசிட் மேலே வரும். ஆசிட் மேலே வரும்போது சம்டைம்ஸ் ஆஸ்துமா, வீசிங் அட்டாக் வரலாங்கிறதுனால தான் இந்த சிட்ரஸ் பழங்கள் ஒத்துக்கிறது இல்லை ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு. மூணாவது சாக்லேட்டு. சாக்லேட்னாலே சில பேருக்கு இந்த ஸ்பின்டர் ரிலாக்ஸ் ஆகி நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாம். அப்புறம் 4-5 வந்து ரொம்ப பொதுவான விஷயம்தான், பூண்டு, வெங்காயம். ஆனால் இந்த பூண்டு, வெங்காயம் அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வேளை நெஞ்சு எரிச்சல் ஏற்படுதாங்கிறத பாருங்கள். அப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவுமே இந்த ஸ்ப்ரிங்கை ரிலாக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். அப்புறம் சாஸ் வகைராக்கள், டொமேட்டோ சாஸு, தக்காளி சாஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதுவுமே சம்டைம்ஸ் இதை ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன விஷயங்கள் தவிர சொல்லாத விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ எந்த உணவுகள்னு கண்டுபிடிச்சி அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிங்கனாலும் இந்த லோயர் ஈசோஃபிஜியல் ஸ்பின்டர் ரிலாக்ஸ் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் காரணங்கள் என்ன, எப்படி தீர்வுகள் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சிம்பிளான விஷயங்கள் தான் சொன்னேன். நடக்கிறது, உடல் எடை குறைப்பு, சின்ன சின்ன கவலங்களாக சாப்பிட்றதுன்னு. பட் இதெல்லாம் மீறி எதுக்குமே கேட்கல அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து மருந்து மாத்திரைகளுக்கு போக வேண்டிய தேவை இருக்கலாம். அப்படி மருந்து மாத்திரைகளும் கேட்கலன்னா இன்னும் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. பட் முடிஞ்சளவு உங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லேயே என்ன பிரச்சனைங்கிறத கண்டறிஞ்சு மாத்திரை இல்லாமல் இந்த நெஞ்செரிச்சலை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அதுக்குரிய ஐடியாஸ் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ
வீடியோவில் நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி உங்கள் பிரச்சனையை குறைக்க பாருங்கள். இந்த வீடியோவை இந்த பிரச்சனை இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. நன்றி, வணக்கம்.